திமுகனுடைய வாக்கு வங்கியும் விஜயனுடைய வாக்கு வங்கியும் மோரார்லஸ் கிட்டத்தட்ட ஒரே வாக்கு வங்கி. அதாவது தலித் வாக்கு வங்கிகளும் மைனாரிட்டி ஓட்டு வாக்கு வங்கிகளும். அப்போ தாவேகானுடைய ஓட்டு ஏறித்தினால் திமுகனுடைய ஓட்டு சரிய வேண்டும் என்பது நியதி. அதாவது சென்னையில் மிகப்பெரிய அளவுல திமுகனுடைய குடும்பமாக காலங்காலமாக திமுகவுக்கு வாக்களித்த ஒரு வாக்காளர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பதற்காக உண்டான அறிகுறிகளை நான் நிறையவே பார்க்கிறேன். எப்படியா இருந்தாலும் அந்த விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு என்பது திமுக கூட்டணியுடைய வாக்குல சரிவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தாவேகா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10% வாக்கு மேல கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எல்லாரும் ஓவர்வெல்மிங்கா சொல்றதுனால சரி ஒரு சாத்தூர் இழுபறி என்னை பொறுத்த வரைக்கும், மதுரை இழுபறி, உங்களுக்கு வந்து மொடக்குறிச்சி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு, அவினாஷியில வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. தமிழக தேர்தல் களம் ஏற்கனவே குழம்பி இருந்த நிலையில தற்போது எக்ஸிட் போல் கணிப்புகள் வெளிவந்து மீண்டும் குழப்பி இருக்குது. இந்த கணிப்புகளை நம்பலாமா? போலிங் அப்படின்னு ப்ரீ போல் ஒப்பீனியன் போல்ன்ற போதும் சரி, எக்ஸிட் போல்ன்றது சரி, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இது வியாபாரமாக மாறிவிட்டதாக நான் கருதுகிறேன். இதுல சில சமயம் கரெக்டா வந்திருக்கு, சில சமயம் வந்து இது பலரும் வியாபாரத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க. இப்ப ஏகப்பட்ட பேர் போல்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ப்ரீ போல் ஒப்பீனியன் போல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இவர்கள் வந்து அந்த ஒரு நேரேட்டிவ் கிரியேஷனுக்காக உபயோகப்படுத்துறாங்க. ஒரு கட்சியும் தாங்கள் தான் வந்து அதிகமாக வாக்கு பெறுவதாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த நேரேட்டிவ் செட்டிங் யூஸ் பண்றாங்க. இண்டிபெண்டா நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இண்டிபெண்டா ஒரு நேர்மையாக செய்ய வேண்டும் என்று சிலர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாய்ஸ் அதிகமாக வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஒரு வியாபார விஷயமாக பலர் இதை மாற்றி விட்டார்கள் என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு காலத்துல பிரணாய் போன்றவர்கள் இந்த ஒப்பீனியன் போல் என்று செய்து கொண்டு அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஃபாலஜிஸ்ட்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே. அவர்கள் செய்த போதெல்லாம் வந்து இது ஒரு உண்மையான ஒரு அரசியல் விமர்சனம் அண்ட் ஒரு ஆய்வு அப்படின்ற நிலை மாறி போய் லயோலா காலேஜ் தமிழ்நாட்டில் வந்தாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நல்லா செய்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுகவிலிருந்து கருணாநிதி அவர்களை நேரேட்டிவ் செட்டிங்க்கு உபயோகப்படுத்தி கொண்டார். இப்படியாக பலரும் வந்திருக்காங்க. நானும் ஒரு சில காலம் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா இந்த ஒப்பீனியன் போலும்போதும் சரி, எக்ஸிட் போலும்போதும் சரி, மக்கள் வந்து சரியானபடி உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்க லார்ஜ் சாம்பிள் எடுக்க செல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு லார்ஜ் சாம்பிள் எடுப்பதற்கு நிறைய வந்து ஆட்கள் தேவை, உங்களுக்கு வந்து படைபலம் தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கும் ஒரு 300 வாக்குச்சாவடிக்கு மேல இருக்கு. அந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு நீங்க வந்து ஒரு பூத்லயும் போய் வாங்க முடியுமா என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால ஒரு சாம்பிளாக எடுத்து போகணும். அங்க போகும்போது நம்ம எல்லா இடத்துக்கும் போய் நம்மளே சுத்தி பார்த்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நிறைய பயாசஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால நான் ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலையும் நான் வந்து அந்த சயின்ஸ் தவறு என்று சொல்லவில்லை. அதை உபயோகப்படுத்துபவர்கள் அவர்கள் ஆதாயத்துக்காக உபயோகப்படுத்துவதாக நான் பார்க்கறதுனால தான் வந்து இது மேல எனக்கு ஒரு நம்பிக்கையின்மை நிறைய வந்திருக்கு. ஆனா ஒரு டைரக்ஷன் கரெக்டா சொல்லுதா அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து எல்லா போல்ஸ்டருமே அவங்களோட ரெப்யூட்டேஷனுக்காக ஒரு டைரக்ஷனை கரெக்டா காமிச்சிருவாங்க. இந்த மாதிரி என்டிஏ வெற்றி பெறுகிறது இதுல தமிழ்நாட்டில், பாஜக வந்து இதுல வெற்றி பெறுகிறது வெஸ்ட் பெங்கால்ல, யூடிஎஃப் வந்து கேரளாவில் வெற்றி பெறுகிறது. அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை வந்து பலரும் சொல்றாங்க. அதை தாண்டி அதுலயும் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. நான் வந்து நான் தவறு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் போன முறை நடந்த 2023 வாக்கில் நடந்த கர்நாடகா எலெக்ஷன்ல 22ல நான் மிகப்பெரிய அளவுல தவறு செய்தேன். ஏன்னா நான் வந்து டைரக்ஷனே தப்பா இருந்தது. நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸும் சரி, என்னுடைய டேட்டா கலெக்ஷன்ஸ் இதுல நேர்மையாக தான் செய்தோம். இருந்தாலும் டேட்டா கலெக்ஷன்ஸ் ஆட்டம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து என்கிட்ட இருந்த தரவுகள்
அந்த டைரக்ஷனே தவறாகவே இருந்தது. ஸோ அதனால வந்து திருப்பி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணும்போது எங்கே தவறு செய்தோம் என்று அதை சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு வந்து அடுத்த கர்நாடகா எலெக்ஷன்ல தான் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற அதுலேருந்து படிப்பினைகளை மற்ற இடத்துல உபயோகப்படுத்தலாமே தவிர மறுபடியும் கர்நாடகா எலெக்ஷன்ல போகும்போது இந்த தவறு நடந்துடக்கூடாது என்று ஒரு 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 கவனம் இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் ஜெனுயினாவும் தவறு செய்கிறார்கள். அவர்கள் கிடைக்கக்கூடிய தரவுகள் வேறு மாதிரி இருக்கு. ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு ஏஜென்சிஸ் போய் டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த போல்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சுக்கிட்டு இல்லையே இப்படி கொஞ்சம் ஒரு அவங்களுடைய மாடலிங்ல போட்டு அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயங்களை போட்டு சில ரிசல்ட்ஸ் வருது. இது வந்து ஒரு கேம்பிளாவே மாறிவிட்டது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். அதர்வைஸ் எனக்கு வந்து இதுல எந்த ஒரு முரண்களும் தெரியவில்லை. ஒரு இந்த விஜய் வந்ததுனாலேயோ தமிழ்நாட்டில் வந்து ஐ டோன்ட் சி எனி மேஜர் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருப்பதாக எனக்கு களத்தில் தெரியவில்லை. வட இந்திய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தமிழகத்துல நகர்பகுதியில மட்டுமே சர்வே எடுத்ததாகவும் ஊரக பகுதிகளை தொடர்ந்து தவிர்த்து வருவதா விமர்சனங்கள் இருக்குது. இது உண்மையா? இவர்களுக்கு ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க. வட இந்திய நிறுவனங்கள் செய்தாலும் கூட அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஏஜென்சியை தான் உபயோகப்படுத்துவாங்க. இது ரெண்டு விதமா எடுப்பாங்க. ஒன்னு ஒப்பீனியன் போலாட்டம் சரி, எக்ஸிட் போலாட்டம் சரி, டெலிபோனிக்ல எடுக்கிறது. டெலிபோனிக்ல எடுக்கும் போது அது வந்து ஒரு ஐவிஆர் மூலமாக வரும். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எண் 1 அழுத்தவும், அதிமுகனா 2வது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஐவிஆர்ல வரும். அது வந்து எந்த மாநிலத்தினுடைய லாங்குவேஜோ அந்த மாநிலத்து லாங்குவேஜ்லயே வரும், தமிழ்லயும் வரும். நீங்க அதுவும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்ல வேணும்னா 1 சூஸ் பண்ணுங்க, தமிழ் வேணும்னா 2 சூஸ் பண்ணுங்கன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வரும். அது டெலிபோனிக்ல வரும்போது அது ஒரு வசதி. மற்றபடி நேராக சென்று எடுக்கும்போது அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஏஜென்சியை உபயோகப்படுத்துவாங்க. அவர்கள் போய் தான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல என்னன்னா சில விஷயங்கள்ல அந்த போல்ஸ்டர்ஸ்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல் என்பது ஈவன் பாஜக காங்கிரஸுக்கே தமிழ்நாடு அரசியல் வந்து மிகப்பெரிய இன்னும் புரியாத புதிராக பலருக்கும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போல்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அது வந்து ஒரு அவங்க வந்து அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய அதே லாஜிக்கை தமிழ்நாட்டிலேயோ இல்லைன்னா வந்து ஒரு கேரளாவிலேயோ அப்ளை பண்ணாங்கன்னா அது அவர்களுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அந்த விதத்துல சில தவறுகள் செய்யலாம். அதெல்லாம் ஆனால் புத்தால்தனமா செய்வாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து வேறு மாநிலத்தினுடைய மொழியில கேட்குறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் கலெக்ட் பண்ணி கொடுக்கும். இதுல என்னன்னா இந்த டெலிபோனிக்ல கலெக்ட் பண்றதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. ஒரு 40 செகண்டுக்குள்ள நீங்க வந்து அந்த 40-45 செகண்டுக்கு மேல அந்த கால் வச்சிருக்க முடியாது. ஏன்னா அதுதான் ஒரு சைக்கிள்ல போகும். அந்த மாதிரி ஒரு ஐவிஆர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது அவர்களுக்கு வந்து அந்த 30 செகண்ட் என்பது ஒரு யூனிட் இருக்கும். நீங்க 30 செகண்டை தாண்டினீங்கன்னா 2வது யூனிட்னு கணக்காகும். அதற்கு காசு ஜாஸ்தி ஆகும். அப்ப அந்த 30 செகண்ட்குள்ள வேணும்னா அவங்க வந்து கிடுகிடுன்னு செய்யணும், அந்த ஒரு ஐவிஆர் படிக்கணும். அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவர்கள் அந்த நம்பர் பிரஸ் பண்றவங்க முதல்ல திமுக, அதிமுக, கடைசியில வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாரையும் வச்சுட்டு கடைசியில டிவிகேன்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அமுக்கணும் அந்த டிவிகே சார்ந்தவர்கள். அவர்கள் பொறுமை இழந்து போய் பாதியில நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி நீங்க அதிமுகல இருந்து ஓட்டு வர வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கடைசியால கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில்மிஷங்கள் செய்யப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 3வது பெரிய விஷயம் இந்த டெலிபோனிக்ல எடுப்பதுல ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் என்னன்னா மக்களுடைய எமோஷன் தெரியாது. நீங்க வந்து அந்த ஒரு நல்ல மாடலிங் இருக்கணும்னா மக்களுடைய எமோஷன் புரியணும். அதற்கு நேராக செல்ல வேண்டும், நேராக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். அதை சும்மா பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஒண்டி எடுக்கக்கூடாது. நீங்க ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள 2 கிலோமீட்டர் உள்ள ஊர் உள்ள போகணும். அப்பதான் சரியான ஒரு நிலைமை தெரிய வரும். அதனால வந்து 2 விதமாவும் நீங்க வந்து இந்த நார்த் இந்தியன் இது போல்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களே வந்து எடுக்க போவது கிடையாது. அவர்கள் வந்து சிட்டி லெவல்லையோ டவுன் லெவல்லையோ எடுக்க போவது கிடையாது. அவர்கள் ஒரு ஏஜென்சி கொடுப்பாங்க. அந்த ஏஜென்சி எடுப்பவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு என்னன்னா ஒரு மார்க்கெட் பிளேஸ்லயோ இல்லைன்னா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை சுத்தியோ தான் அவர்கள் வந்து இந்த போல கண்டக்ட் பண்றது. எக்ஸிட் போலும் போது அந்த பஸ் ஸ்டாண்டு சுத்திவர இருக்கக்கூடிய நியரஸ்ட் இருக்கக்கூடிய பூத் ஒரு 4 போய் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சரியான பிம்பத்தை பிரதிபலிக்குமான்னா பிரதிபலிக்காது. நீங்க வந்து ஒரு ஏதாவது ஊர்ல போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டை சுத்தி ஒரு கருத்து எடுங்க, அதே 1 கிலோமீட்டர் தள்ளி போய் ஊருக்குள்ள போய் ஒரு கருத்து எடுங்க, 2த்துக்கும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் வரும். அதனால்தான் வந்து இந்த போல்ஸ்டர்ஸ் பலரும் தவறு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு பார்க்கிறேன்.
அதனால எடுப்பாங்க, அவங்க வந்து ஏஜென்சி இதை வச்சு எடுக்கிறாங்க. நிறைய விஷயத்துல இந்த டெலிஃபோனிக்ல வரும்போது ரேண்டமா எடுப்பது, அது வந்து அவர்கள் அந்த அந்த தொகுதியில தான் அவர்கள் வந்து வேட்பாளர்களா இருக்கிறார்களான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணாம எடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதனால ஒரு தமிழ்நாடு முழுக்க அப்படின்னும் போது அது சரியா இருக்கும். அதை நீங்க வந்து வடமண்டலம், தென்மண்டலம், கொங்கு மண்டலம், இல்லைன்னா நடுமண்டலம், டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு நீங்க ஒரு பிரிச்சு ஒரு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் கால் பண்ணும்போது அது சரியானபடி வருமானு தெரியாது. ரேண்டம் நம்பர்ஸ்ல தான் அவங்க எடுக்கிறது. ஸோ அதனால நிறைய குளறுபடிகள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதனால தான் இருக்கு. ஒப்பீனியன் போல் கணிப்பை ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமா வெளியிட்டா அதை நரேட்டிவுக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். ஆனா எக்ஸிட் போல் கணிப்புகள்ல பித்தலாட்டம் செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? தேர்தல் முடிவுகள் ஒன்றும் மாற போறது இல்லையே. ஒண்ணு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து 2010க்கு பிற்பாடு தான் நான் அந்த எக்ஸிட் போல்ல இந்த ட்ரெண்டை பார்த்தேன். அதுவும் 2015க்கு பிற்பாடு தான் ப்ரிடாமினண்டா பார்த்தேன். இது வந்து என்னன்னா, இந்த சட்டா பசார் என்று சொல்லக்கூடிய இந்த கேம்பிளிங், இதை வச்சு கேம்பிளிங் பண்றதுக்கு நிறைய இல்லீகல் கேம்பிளிங் இருக்கு. அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இந்த புல் ரன் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி வந்து மேனிப்புலேட் செய்வதற்காகவும் ஸ்டாக் மார்க்கெட் பண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுல கேம்பிள் விளையாடுவார்கள். இது ஜெனரல் எலெக்ஷனுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இல்ல மும்பை, டெல்லி போன்ற ஒரு தலைநகரங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனோ இல்லைன்னா வந்து டெல்லியினுடைய எலெக்ஷனோ, அந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன்லயும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்டர்ஸ் நிறைய இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் கட்சிக்காரங்களே செய்யறாங்க. அந்த ஒரு 4-5 நாள் ஒரு ஐசியூல எனக்கு வந்து ஒரு வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது முடிஞ்ச பிற்பாடு பாருங்க, எனக்கு எக்ஸிட் போல்லே வந்து அபரிமிதமா 180 சீட்டு வரும்னு சொன்னாங்க. நான் வந்து எப்படி தோத்துருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஏதோ வந்து ஒரு 10-20 சீட்டு குறைஞ்சிருந்தா கரெக்டா இருக்கும். அப்போ வந்து ஓட் சோரி நடந்துருது, இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு சொல்வதற்காக இருக்கும். இதை நான் டெல்லி எலெக்ஷன்ல ரொம்ப ரொம்ப கீனா வாட்ச் பண்ண ஸ்டூடியோஸ்க்கே கால் வந்தது ஒரு பார்ட்டிலேருந்து. இந்த மாதிரி எங்களை நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு 2-3 நாள் பிரீதர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நிறைய பணம் ஆஃபர் பண்ணதா நான் வந்து ஸ்டூடியோக்கு கால் பண்ணதெல்லாமே நான் வந்து எனக்கு அனுபவம் உண்டு. பீகார்ல அதே மாதிரி பண்ணாங்க. பீகார்ல வந்து காங்கிரஸே வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செய்தது. ஏன்னா காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது, 6 சீட்டு தான் வந்தது. ஆனா அவர்கள் வந்து காங்கிரஸ் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 40-50 சீட்டு வின் பண்ண மாதிரியும், ஆர்ஜேடியோட சேர்ந்து 200 சீட்டு வின் பண்ண போற மாதிரியும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. கடைசியில ரிசல்ட் அப்படியே உல்டாவா மாற்றி வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து கட்சிகளே வந்து சில இந்த மாதிரி இது பண்றாங்க. மூன்றாவது, நிறைய இப்போ இந்த போல்ஸ்டர்ஸ் வந்ததுனால அண்டு சேனல்களும் வந்து இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வியாபார யுக்தியாவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெப்புடேஷன்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அடுத்த முறை எலெக்ஷனுக்கு மக்கள் பார்க்கும்போது இவன் எப்போதுமே தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க வந்து எப்போதுமே ஒரு இதுவா சார்பா தான். இப்போ ஒரு சன் டிவி வந்து திமுக சார்பா இருக்குன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சன் டிவியோ கலைஞர் டிவியோ, ஒரு ஜெயா டிவியோ வந்து ஜே டிவி வந்து ஒரு அதிமுக சார்பா இருக்குன்னா அதை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா வந்து ஒரு நடுநிலையான பத்திரிகை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு சார்பு கட்சி சார்பாக செயல்படும் போது அவர்கள் நம்பிக்கையின்மை வரும். அது வந்து ஒரு 2-3 எலெக்ஷனுக்கு வந்து அந்த கண்டினியூஸா அவர்கள் செய்யும் போது அந்த நம்பிக்கையின்மை வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய எதையுமே வந்து நம்புவது இல்லை என்று மக்கள் வருவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு எலெக்ஷன்ல இந்த மாதிரி விளையாடிட்டு அடுத்த எலெக்ஷன்ல கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ தட் மக்கள் அந்த ஒரு ஈர்ப்புலேயே வச்சிருக்கிறதுக்காக. பட் ஆனா இது வந்து ஒரு பெரிய வியாபாரமா மாறிவிட்டது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா கருத்து கணிப்பு டிவிகே கட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நேற்று முன்னாள் டிஜிபி ரவி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாரு, அதுவும் டிவிகே கட்சிக்கு ஆதரவா இருக்கு. ஸோ இப்போ இந்த மை ஆக்சிஸ்ல வரும்போது அதில் நிறைய ஃபிளாஸ் இருந்தது. அதாவது அவர்கள் சொன்ன விதம் என்னன்னா, 90 முதல் 120 சீட்டு விஜய்க்கும், 90 சீட்டு கிட்ட டிஎம்கேக்கும், மீதி 20-25 சீட்டு கிட்ட அதிமுக கூட்டணிக்கும் சொன்னாங்க. இதுல என்ன மிகப்பெரிய ஒரு ஃபிளானா, அப்ப அவர்கள் சொல்படி பார்த்தா அதிமுக வாக்குகள் முழுக்க விஜய்க்கு சென்று விட்டது, திமுக வாக்குகள் முழுக்க அப்படியே இன்டாக்டாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்வதற்கு அதுலதான் ஒரு பெரிய நெருடல் இருக்கு. ஏன்னா திமுகனுடைய வாக்கு வங்கியும் விஜயினுடைய வாக்கு வங்கியும் மோரார்லஸ் கிட்டத்தட்ட ஒரே வாக்கு வங்கி. அதாவது தலித் வாக்கு வங்கிகளும்
மைனாரிட்டி ஓட்டு வாக்கு வங்கிகளும். அப்போ தாவேகானுடைய ஓட்டு ஏறித்தினால் திமுகனுடைய ஓட்டு சரிய வேண்டும் என்பது நியதி. அதாவது இந்த 2 பிளாக் ஒன்றையும் வச்சு பார்க்கிறேன் நான். மற்ற பிளாக் எல்லாம் விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்கு வங்கியை வந்து இரு கட்சிகளுமே வந்து அதை வந்து ஒரு டார்கெட் செய்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு 30% வாக்கு வங்கியில் எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்தாலும் அது ஒரு சாராருக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு மைனாரிட்டி வாக்குன்றது ரொம்ப சொற்பமாக தான் வந்திருக்கும். நிறைய அந்த தலித் வாக்குகள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேருந்தே கூட கொஞ்சம் அப்படியே இந்த தலித் வாக்குகள் குறைய ஆரம்பிச்சு. அருந்ததியர்கள் ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அதிமுக போட்டுட்டு இருந்தாங்க. அவர்களும் வந்து மாற்றி திமுக சைடு ஓட்டு போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 எலெக்ஷனாக அவர்கள் திமுக பக்கம் சாய்ந்ததுக்கு உண்டான அறிகுறிகள் நிறையவே இருக்கு. அப்ப அதிமுகவுக்கும் வந்து தலித் வாக்குகள் என்பது மிக குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த ஒரு 30% வாக்கை விஜய் 10%, இவர்கள் 20% எடுக்கிறாங்களா இல்ல மீதி அப்படி மாறி மாறி எடுக்கிறாங்களான்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் அந்த விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு என்பது திமுக கூட்டணியுடைய வாக்குல சரிவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஸோ அதனால அந்த ஒரு ஈக்குவேஷனே ஒரு மிக தவறாக இருந்தது. 2வது பிரதீப் குப்தா அவர்களையாவது ஓரளவுக்கு நான் வந்து எடுத்துக்கொள்வேன். அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு வந்து போலிங்னுடைய டேட்டாவெல்லாமே வந்து இப்போ சோசியல் மீடியால பகிர்ந்து கொண்டார். தவறான தகவல்கள் நிறைய இருந்தது. 9% பிராமணர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். 9% பிராமணர்கள் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜென்ரல் கேட்டகரியே வந்து தமிழ்நாட்டில் 5% மேல கிடையாது. 5-6% தான் ஜென்ரல் கேட்டகரி. நான் வந்து பிராமணர் அல்லாத ஜென்ரல் கேட்டகரியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்காளர்கள் தான் இருக்காங்கன்னு தான் என்னுடைய கணக்குப்படி. அப்படி இருக்கும்போது 9% பிராமணர்கள் ஒண்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுத்த டேட்டால 9% பிராமணர்கள் இருந்தார்கள் வேணா ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் 9% ரெப்ரசன்டேஷன், பிராமணர்கள் ரெப்ரசன்டேஷன் வந்த மாதிரி அவர் சொல்வது என்பது தவறான ஒரு கருத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரதீப் குப்தால நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு நெருடலான விஷயங்கள் அவர் வந்து முன்னுக்கு ஏறுக்கு மாறாக இருந்தது. அதே மாதிரி நீங்க வந்து விஜய் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு இது கருத்து கணிப்பு என்பது அவர் சார்ந்துதான் இருக்கும். அவர்கள் வந்து நாங்கள் 180 சீட்டு வின் பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க. அவர் அதை தாண்டி இல்லைங்க வந்து திமுக வெற்றி பெறும் இல்லை அதிமுக வெற்றி பெறும் என்று நம்ம எதிர்பார்ப்பது தவறு. ஆனால் ஒரு மை ஆக்சிஸ் போன்ற ஒரு காமன் ஒரு போல்ஸ்டர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது அவர்களுடைய ஃபண்டமெண்டலே நான் கேள்வி கேட்கிறேன். அவரை வந்து அந்த ஒரு சேனல்ல இந்தியா டுடேல நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கும்போது ஆங்கர் வந்து என்னங்க நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்க, மற்ற யாருமே கொடுக்கலன்னு, சரி பரவாயில்ல 70 வரைக்கும் கொடுங்க விஜய்க்குன்னாங்க. இது எப்படி ஒரு சாத்தியம்? 120 சொன்னவர் எப்படி திடீர்னு ஒரு 70 கொடுங்க 50 சீட்டை குறைப்பாரு? அப்ப அந்த 50 சீட்டு திமுகவுக்கு செல்கிறதா அதிமுகவுக்கு செல்கிறதா? இப்ப அந்த 50 சீட்டையும் தூக்கி அவர் திமுக கொடுப்பார் என்றால் இவருடைய லாஜிக் ஆஃப் அதிமுக வாக்குகள் ஒண்டியே வந்து விஜய்க்கு சென்றது என்ற ஒரு லாஜிக்கும் அடிபட்டு போகும். அதனால வந்து இதுல வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகள் இருந்தது. இந்த பிரதீப் குப்தா எடுத்தனுடைய மை ஆக்சஸ்னுடைய போலிங்ல மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தது. நான் ரவி அவர்கள் எடுத்து அது வெளியிட்ட கருத்து கணிப்பை நான் வந்து கட்சியினுடைய ஒரு கருத்து கணிப்பா ஒண்டிதான் நான் பார்க்கிறேன் தவிர அதுல ஒரு செஃபலாஜிக்கல் சென்ஸ் இருக்கு என்று நான் எந்த விதத்திலையும் அதை பார்க்கவில்லை. முன்னாள் டிஜிபி ரவி டிவிகே மூத்த தலைவர் செங்கோட்டையனுடைய உறவினர் அப்படின்ற விமர்சன பார்வை இருக்குது. கட்சியினுடைய ஒரு அறிக்கை நோண்டி நான் எடுத்துக்கிறேனே தவிர அதை வந்து நான் வந்து எந்த விதத்திலையுமே வந்து அதை ஒரு கருத்து கணிப்பாகவோ இல்லைன்னா எக்ஸிட் போலாகவோ நான் கருதவில்லை. இறுதியா உங்க கணிப்பு என்ன? எந்த கட்சி தற்போதைய நிலைமையில லீடு எடுக்குது? நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய ஒரு கணிப்பை சொல்லியிருந்தேன். என்டிஏ 120 முதல் 135 தொகுதிகளும், திமுக ஒரு 85 முதல் 90 முதல் 100 தொகுதிகளும், தாவேகா 0 to 5 என்று சொல்லியிருந்தேன். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு அந்த தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் வருவதற்கு உண்டான வாய்ப்பு பார்க்கிறேன். அதுவும் சென்னையில ஒண்டி அந்த ஒரு சேஞ்ச். சென்னையில் மிகப்பெரிய அளவுல திமுகனுடைய குடும்பமாக காலங்காலமாக திமுகவுக்கு வாக்களித்த ஒரு வாக்காளர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பதற்காக உண்டான அறிகுறிகளை நான் நிறையவே பார்க்கிறேன். அதனால அந்த ஒரு சேஞ்ச் வந்து அந்த 0 to 5 என்பது ஒரு 8ஆக சென்றால் திமுக கூட்டணிக்கு உண்டான சர்க்கிளா இருக்கும். ஆனா என்டிஏனுடைய கூட்டணியில எனக்கு 120 முதல் 130 என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது ஒரு தொங்கு சட்டசபையா என்றால் சொன்னால் ஒரு கூட்டணியாக வெற்றி பெறுவார்கள் பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சியும் திமுகவோ அதிமுகவோ இல்லை எல்லாரும் சொல்றாப்படி தாவேகாவோ 118 சீட்டுகள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இந்த முறை. அதனால இது ஒரு கூட்டணி ஆட்சி என்பது
தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையாக மாறுவதாக பார்க்கிறேன். அது கூட்டணி ஆட்சி அமையுதோ இல்லையோ, ஆட்சியில் பங்கு யாருக்கு என்ன வருது, மினிஸ்ட்ரியில பங்கு வருதா இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பேரத்தில் அடிப்படையில் முடிவடையும். ஆனால் ஒரு கூட்டணியாக ஒன்றிதான் ஆட்சி அமைக்க முடியும். ஒரு மைனாரிட்டி ஆட்சி இல்லைன்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சி வெளியிலிருந்து சப்போர்ட் என்ற ஒரு 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 நித்தியகண்டம் பூர்ணாயுசாக ஒரு ஆட்சி அமையும் என்பதுதான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே இருப்பது எனக்கு தெரியாது, என்டிஏக்கு இருப்பது நிதர்சனமாக தெரிகிறது. அங்கேயும் அதிமுக 118 தனி பெரும்பான்மை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு 105 கிட்ட 105 முதல் 110க்குள்ள அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு பாமகவோ பாஜகவோ சேர்ந்து இல்லை இருவரும் சேர்ந்தோ தான் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்று நான் பார்க்கிறேன். திமுக சைட்லயும் அப்படி சப்போஸ் ஒரு ஓவர்வெல்மிங்கா ஒரு அவர்களே ஆட்சிக்கு வருகிறார்கள் என்றாலும் கூட மறுபடியும் 2006 இருந்த மாதிரி திமுக என்பது மிக ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் தான் இருப்பார்கள் என்று பார்க்கிறேன். தாவேகா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10% வாக்கு மேல கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எல்லாரும் ஓவர்வெல்மிங்கா சொல்றதுனால சரி ஒரு எக்ஸ்டெண்டடா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் 15% தாண்டுவதற்குண்டான வாய்ப்பே எங்கேயுமே இல்லை. ஆனா பல தொகுதிகளில் 20-25 போவாங்க. சென்னை போன்ற இடத்துல ஒரு 20-25 போவாங்க. நான் தமிழ்நாட்டு முழுக்க விஸ்தாரிச்சு பார்க்கும்போது 15% மேல செல்வதற்குண்டான வாய்ப்பு அவர்கள் சுத்தமாக இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஒரு 1 முதல் 0 to 5க்குள்ள அவங்க வருவாங்கன்னு எதுக்கு எதிர்பார்க்கிறேன்னா, சென்னை போன்ற இடங்கள்ல அவர்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. சென்னையிலேயே கூட ஒரு சீட்டு தான் வின் பண்ணுவார்கள். பெரம்பூர் ஒண்டி தான் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டுன்னு பார்க்கிறேன். காரைக்குடியில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறேன். அதே மாதிரி இதுல கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்துல வாய்ப்பு கிடைக்கலாம் என்று பார்க்கிறேன். ஆனால் தான் 0 to 5 என்ற ஒரு கணக்கில் நான் வைத்திருக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. அவருடைய தனிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டியில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் 0 to 5 என்ற ஒரு இடத்தை தாண்டி தாவேகா வராது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மண்டே அன்னைக்கு மத்தியானம் இந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு முழு கிளாரிட்டி கிடைச்சிரும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் விஜய் கட்சி திமுகவை ஒரு பெரிய அதிர்ச்சியில் உள்ளாக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதே மாதிரி பாஜக போட்டியிடும் தொகுதிகளுடைய நிலைமை குறித்தும் உங்களுடைய கணிப்புகள் என்ன? சாத்தூர் இழுபறி என்னை பொறுத்த வரைக்கும், மதுரை இழுபறி, உங்களுக்கு வந்து மொடக்குறிச்சி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு, அவினாஷியில வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு, இது வாசுதேவநல்லூர் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு, நாகர்கோவில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. நான் ஒரு 6 முதல் 8 தொகுதிகள் தான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்று பார்க்கிறேன். கொளைச்சல் விளவங்கோடு இதுலலாம் வந்து விஜயனுடைய தாக்கம் அந்த பக்கத்தில் பெருமளவில் இருந்திருந்ததுன்னா கொளைச்சல் விளவங்கோடுல கூட அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு பார்க்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மானாமதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு ஒரு 6 முதல் 8 தொகுதிகள் தான் ஒரு வின்னபிலிட்டி உதகமண்டலம் உதாரணத்துக்கு ஒரு வின்னபிலிட்டி இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். இது இந்த ஒரு 5-6 தொகுதிகள் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சாத்தூர் எல்லாமே கொஞ்சம் இசக்கி அவர்கள் போட்டியிடுவதனால ஒரு கஷ்டமான தொகுதியாக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதுல வந்து மதுரையில வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு ஒரு சாதகமான அம்சம் இருக்கு. ஆனால் அது வந்து அது அப்படியே ஒரு கிவன் ஆன் த பிளாட்டர் அப்படி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. சாத்தூர்ல சசிகலா கட்சியின் வேட்பாளரால தான் நயினார் கடும் போட்டியை சந்திக்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அதிமுக கூட்டணிக்கு சசிகலா எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போறார்? சாத்தூர்ல சசிகலா கட்சி என்று எடுக்கவில்லை, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அங்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. இசக்கி என்ற வேட்பாளர் எதிராக நிற்கிறார். அவர் அமமுக அதாவது சசிகலானுடைய கட்சியின் சார்பாக நிற்கிறார். ஆனால் அங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளராக இருக்கிறார் என்றுதான் நான் அங்க இதுல பார்க்கிறேன். நான் வந்து சாத்தூர்ல அதனாலதான் வந்து இவருக்கு வாய்ப்பு கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அப்படி என்று பார்க்கிறேனே தவிர சசிகலானால அப்படியே ஒரு முக்குலத்தோர் வாக்குகள்லாம் அப்படியே சிதைஞ்சு போச்சு அப்படி என்று நான் பார்க்கவே இல்லை. இந்த இடத்துலயும் கூட அந்த வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் அந்த வேட்பாளர்னுடைய ஒரு செல்வாக்குனாலதான் இது ஒரு வாய்ப்பு, அந்த இடத்துல ஒரு கடுமையான போட்டி என்று நான் பார்க்கிறேனே தவிர மற்றபடி சசிகலானுடைய ஒரு கட்சியில் உள்ளே வந்ததுனால அது வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்று நான் பார்க்கலை.
உதாரணத்துக்கு சொல்ல போனா இது வந்து உங்களுக்கு போடி நாயக்கனூர்ல இவருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திப்பார்கள் என்று ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுகிறது. அவரும் வந்து முக்குலத்தோரத்தை சார்ந்தவர் தான். அங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் வந்து இவருக்காக வேலையே செய்யவில்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்குலத்தோர் வாக்குகள் வந்து பெருமளவில் அதிமுக பக்கம் பாஜக பக்கம் வந்திருக்குன்னு பார்த்தா கூட இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அவரனுடைய செல்வாக்கினால் இந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி என்று தான் நான் சொல்ல வந்தேன்.